இங்கே இந்த ஆளு குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்து கிடக்குறான். அவங்க பொண்ணு ஸ்கூல்லேருந்து அவன் ஃப்ரெண்டு கூட வரும்போது அவங்க அப்பா இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா கிட்ட இத போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரா வீட்டுக்கு வந்தவன் சாப்பாடு கேட்டு அவன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறான். நீ எப்போ பார் படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பொண்ணையும் போட்டு அடிச்சிடுறான். நைட் அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கும்போது அவங்கள வற்புறுத்தி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு அவங்க பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவள் சொல்கிறா, அப்பா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, நடு ரோட்டில் மட்டும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்காதீங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கேட்குறா. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரும் தினக்கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரை தவிர சுற்றி இருக்க எல்லா இந்திக்காரங்களையும் வேலைக்கு கூட்டு போயிடுறாங்க. இவர் வேலைக்கே போகலன்னும் போது கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒயின் ஷாப்பில் போய் கூட்டத்தில் லைனில் நிற்கிறாரு. யாரெல்லாம் அங்கே வந்து லைனில் நிற்க முடியலையோ இவர்கிட்ட காசு கொடுத்து சரக்கை வாங்கிக்கிறாங்க. இவருக்கு அதுக்கான தேவையான கொஞ்சோண்டு சரக்கை மட்டும் கொடுத்துட்றாங்க. இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுது. ஃபுல் போதையிலே இவர் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோட்டுக்கிட்ட வந்து விழுந்து கிடக்குறாரு. அப்போ ஒரு பில்டிங்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணோட சத்தம் கேட்குது. என்னன்னு எஞ்சி போய் பார்த்தா ஒரு 5 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து குடிக்கவான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணோட கை மட்டும் தெரியுது. என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டைக்கு போகும்போது இந்த ஆளை அடித்து ரத்த கலரியோட வெளில தூக்கி போட்டுடுறாங்க. ரோட்டில் வர எல்லாரையுமே தடுத்து பார்க்குறாரு. குடியார ஏதோ வளர்றான்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. போலீஸ் வண்டி வருது. அது முன்னாடி கூட நின்று தடுத்து பார்க்குறாரு. இவன் சரியான குடியாரம் போல இருக்கு, இவனை ஜெயிலுக்கு கூட்டு போட்டால் கூட சரி வராதுன்னு சொல்லி அவர் தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் உள்ளே எழுந்துச்சு போய் பார்த்தா அந்த சத்தம் வந்த இடத்துக்குள்ள இருந்ததே இவரோட பொண்ணு தான். அந்த பொண்ணை கற்பழிச்சு எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு போயிருந்திருக்கானுங்க. இவர் கத்தி கதிரி அழுதுகிட்டு இருக்காரு. போலீஸும் சத்தம் கேட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ தடுத்து பார்த்தனே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரலையே, என் பொண்ணுக்கு இப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது, இது நீ குடிக்காமல் இருந்திருக்கணும், நீ குடிக்காமல் இருந்திருந்தா எல்லாருமே நம்பியிருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் ரோட்டில் வந்தாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னும் போது என் பொண்ணு வாழ்க்கை போச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு.